வணக்கம் நண்பர்களே. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பரந்தூர் விமான நிலையம் கொண்டு வருவதற்கு திட்டம் தீட்டினார்கள். அதற்கு அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை கையகப்படுத்தி வந்தார்கள். ஆனால் அதை எதிர்த்து அப்பகுதி விவசாயிகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தனர். இருப்பினும் பரந்தூர் விமான நிலைய திட்ட பணிகளை தொடங்குவதற்கு முன்பே திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பரந்தூர் பகுதிக்கு பிரச்சாரத்திற்கு சென்ற விஜய், தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தால் பரந்தூரில் விமான நிலையம் கட்டுவது நிறுத்தப்படும், விவசாயிகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். 2026 தேர்தலில் அவர் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த நிலையில் நேற்று சட்டமன்றத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது என்று முதலமைச்சர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஆனால் இதற்கு திமுக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரம் என்று சொல்லி ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்க பார்க்கிறது என்று குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த பரந்தூர் விமான நிலையம் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் விஜய் போட்ட ஒப்பந்தம் குறித்த ஒரு பரபரப்பான தகவல் தற்போது ஒன்று வெளியாகியுள்ளது. தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருந்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை தேடி சென்று வரவேற்ற முதலமைச்சர் விஜய் அவரிடத்தில் நீண்ட நேரம் தனிமையில் அமர்ந்து பேசியுள்ளார். ஏற்கனவே டெல்லி சென்றபோது அவரை சந்திக்க முடியாமல் போனதால் இந்த சந்திப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுள்ளார். குறிப்பாக அமித்ஷா கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டில் திமுக அல்லாத ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வி அடைந்துவிட்ட போதிலும் புதிய கட்சியான விஜய் தலைமையிலான தாவேக வெற்றி பெற்று திமுகவை ஓரம் கட்டிவிட்டது. இதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வகையில் ஆட்சி மாற்றம் நடந்துள்ளது என்பதால் விஜயிடம் அமித்ஷாவும் நீண்ட நேரம் மனம் விட்டு பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போதுதான் பரந்தூர் விமான நிலையம் குறித்து அவரிடத்தில் விஜய் பேசியுள்ளார். அந்த திட்டத்தினால் விவசாய மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். திமுகவை பொறுத்தவரை தங்களது சுய ஆதாயத்திற்காகவே இந்த விமான நிலையத்தை கொண்டு வர முயற்சி செய்தார்கள். குறிப்பாக அங்கு விமான நிலையம் வரப்போகிறது என்றதும் அப்பகுதியில் 2000-3000 ஏக்கர் நிலங்களை திமுக புலிகள் வாங்கி போட்டு விட்டார்கள். அங்கு விமான நிலையம் வந்தால் அந்த நிலங்களை மிகப்பெரிய தொகைக்கு விற்பனை செய்யலாம் என்று திட்டமிட்டே இதை செய்கிறார்கள். அதன் காரணமாகவே விவசாயிகளை பற்றி திமுக எந்த கவலையும் படவில்லை. எல்லா விஷயத்திலும் சுயநலமாகவே செயல்படுகிறார்கள். என்னை பொறுத்தவரை விவசாயிகளின் வாழ்வாதாரம் முக்கியம் என்று நினைக்கிறேன். அதனால் பரந்தூரை விட்டுவிட்டு வேறு இடத்தில் இந்த புதிய விமான நிலையத்தை கட்டலாம். அதற்கு சில இடங்களை நாங்கள் தேர்வு செய்து வருகிறோம். கூடிய சீக்கிரமே அது குறித்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தி விடுகிறோம் என்று அமித்ஷாவிடம் விஜய் கூறியுள்ளார். அவர் சொன்னதை அமைதியாக கேட்ட அமித்ஷா அது குறித்து சில விளக்கங்களை கேட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து பரந்தூரில் விமான நிலையம் கட்டுவது இன்னும் சில முக்கிய பிரச்சனைகள் இருப்பதாக பட்டியல் போட்டு காட்டியுள்ளார் விஜய். இப்படி விஜய் இறங்கி வந்து கோரிக்கை வைத்ததோடு அடுத்தபடியாக இதைவிட சிறந்த இடத்தை உடனே நாங்கள் தயார் செய்து தருகிறோம், அதில் நீங்கள் திட்டமிட்டபடி விமான நிலையத்தை கட்டி விடலாம் என்று உறுதிபட கூறியுள்ளார். அதை கேட்ட அமித்ஷாவும் சரி பார்க்கலாம் என்று ஒரு வார்த்தை கூறியுள்ளார். அந்த வகையில் பரந்தூரில் விமான நிலையம் கட்டும் திட்டத்தை கைவிடப் போவதாக மத்திய அரசு அறிவிப்பதற்கு முன்பே தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன் என்பதின் பேரில் நேற்று முதலமைச்சர் விஜய் சட்டசபையில் இதை அறிவித்துவிட்டார். அதைத் தொடர்ந்து உடனடியாக மாற்றியிடம் தேட வேண்டும் என்றும் அது குறித்த அனைத்து தகவலையும் டெல்லிக்கு சென்று ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் முடுக்கிவிட்டுள்ளார். குறிப்பாக பரந்தூரை விட மிக சிறப்பான இடத்தை கொடுத்து மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் நல்ல பெயர் வாங்கிவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். ஆனால் திமுகவோ இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வைத்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக பல போராட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் இதை வைத்து பெரிய அரசியல் செய்ய வேண்டும் என்றும் களத்தில் குதித்துள்ளார்கள். குறிப்பாக திமுகவை சேர்ந்த கனிமொழி, சபரிசன் உள்ளிட்ட பலரும் பரந்தூர் விமான நிலையத்தை கருத்தில் கொண்டு அங்குள்ள காட்டுப்பகுதிகளில் ஏக்கர் கணக்கில் நிலங்களை வாங்கி குவித்துள்ளார்கள். அங்கு விமான நிலையம் வந்தால் மிகப்பெரிய தொகைக்கு விற்று சம்பாதிக்கலாம் என்று அவர்கள் திட்டம் போட்டுள்ள நிலையில் விஜய் அந்த திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டதால் ஒட்டுமொத்த திமுகவும் கொந்தளிப்பில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சிஎம் விஜயின் செயல்பாட்டால் தமிழ்நாடு 10 ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளப்படும். அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டால் என்ன நடக்கும் என்பது குறித்து வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடும் முயற்சியாகவே நான் பார்க்கிறேன். அதோடு வேறு சில இடங்களை பரிசீலித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அந்த இடம் எது என்பதை முதலமைச்சர் அறிவித்தால் சிறப்பாக இருக்கும். இந்த 2வது விமான நிலையத்தை தடுத்து நிறுத்தியதன் மூலம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை 10 ஆண்டுகள் பின்னோக்கி கொண்டு சென்று விட்டார்கள். மீண்டும் ஒரு புதிய இடத்தை இவர்கள் தேர்வு செய்து மத்திய அரசு சம்பந்தப்பட்ட சட்டப்பூர்வமான அனுமதிகளை பெற்று
ஒப்பந்தம் போட்டு நிலங்களை கையகப்படுத்துவது போன்ற விஷயங்களை செய்து அந்த புதிய விமான நிலையம் செயல்பாட்டுக்கு வர நிச்சயமாக இன்னும் 10 ஆண்டுகள் ஆகும். இப்படி நாம் ஆமை வேகத்தில் சென்றால் அண்டை மாநிலங்கள் எல்லாம் மின்னல் வேகத்தில் முன்னேறிவிடும். இதனால் நாம் பின்னுக்கு தள்ளப்படுவோம். தென்னிந்திய அளவில் விமான பயனாளர்களை கையாளும் திறனில் தமிழ்நாடு தற்போது 5வது இடத்தில் உள்ளது. டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் ஆகிய நகரங்களில் விமான நிலையங்கள் முன்னிலையில் உள்ளன. கட்சிகள் வரலாம், போகலாம், ஆட்சிகள் மாறலாம், ஆனால் இது போன்ற வளர்ச்சி திட்டங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது. இது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பெரிய அளவில் பாதிக்கும். அதனால் இனியும் தமிழக அரசு தாமதிக்காமல் சென்னைக்கான 2வது விமான நிலையத்திற்கான புதிய இடத்தை உடனடியாக தேர்வு செய்து விமான நிலையத்தை அமைப்பதற்கான திட்ட வரைவை வெளியிட்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏற்கனவே பரந்தூர் விமான நிலையத்திற்கு தேவையான 5746 ஏக்கரில் 1700 ஏக்கர் நிலத்தை மட்டுமே கையகப்படுத்தியிருந்தார்கள். இத்திட்டம் தற்போது கைவிடப்பட்டுள்ள நிலையில் கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு அரசு இனிமேல் என்ன செய்ய போகிறது என்பதற்கான தெளிவான பதிலையும் தமிழக வெற்றிக் கழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த வீடியோவில் இருப்பது அமைச்சர் கீர்த்தனா இல்லை. வீடியோ மூலம் விளக்கம் அளித்த மலேசிய பெண். கடந்த சில தினங்களாகவே அமைச்சர் கீர்த்தனா கிளாமராக குட்டை பாவடை உடை அணிந்து காரில் இருந்து இறங்குவது போன்ற ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வந்தது. அதனை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி எம்பி உள்ளிட்ட பலரும் கடுமையாக விமர்சித்திருந்தனர். இப்படி உடை அணியும் ஒருவரா தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார் என்று கிண்டல் செய்து விமர்சனங்களை முன்வைத்தனர். ஆனால் அமைச்சர் கீர்த்தனா அது நான் இல்லை, ஒருவேளை நானாக இருந்தாலும் என்ன பிரச்சனை என்று கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்த புகைப்படத்தில் இருப்பது நான் இல்லை என்று அமைச்சர் கீர்த்தனா விளக்கம் அளித்த போதிலும் அதை யாரும் ஏற்பதாக இல்லை. இந்த நிலையில் தற்போது மலேசியாவை சேர்ந்த பெண் ஒருவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். அதில் அவர், அந்த வீடியோவில் இருப்பது அமைச்சர் கீர்த்தனா அல்ல, நான் தான். என்னுடைய புகைப்படத்தை சர்ச்சையாக்கியதற்கு எதிராக நான் காவல்துறையில் புகார் அளித்துள்ளேன். அதோடு என் புகைப்படத்தை பலரும் பகிர்ந்து விமர்சித்து வருகிறார்கள். மலேசியாவில் வேலை செய்யும் ஒரு பெண் இதுபோன்ற உடை அணிவது சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் இந்தியாவில் உள்ளவர்கள் என்னுடைய புகைப்படத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தவறாக சித்தரித்து ட்ரோல் செய்து மோசமான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். மேலும் நான் நாகரிகமாக உடை அணியவில்லை என்றும் கூறுகிறார்கள். மலேசியாவில் வேலைக்கு செல்லும் பெண்கள் இப்படித்தான் உடை அணிகிறார்கள். அதே போல்தான் நானும் அணிந்திருக்கிறேன். என் வேலைக்கு ஏற்ற உடையை நான் அணிந்துள்ளேன். அப்படி நான் உடை அணிந்து வந்தபோது யாரோ புகைப்படம் எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு உள்ளார்கள். இருந்தாலும் இந்த விஷயத்தை இத்துடன் விட்டுவிட்டு நான் கடந்து செல்ல போகிறேன். குறிப்பாக என் சம்பந்தப்பட்ட இந்த புகைப்படத்தை வைத்து யாரும் அரசியல் செய்ய வேண்டாம். ஒரு பெண் அமைச்சரை இதில் தொடர்பு படுத்தி பேச வேண்டாம். சமூகத்தில் பேசுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. அதை விட்டுவிட்டு ஒரு சாதாரண பெண்ணின் ஆடையை வைத்து நீங்கள் அரசியல் செய்கிறீர்களா என்றும் அந்த மலேசிய பெண் கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளார். கடந்த சில தினங்களாகவே அமைச்சர் கீர்த்தனா தான் கிளாமர் உடையில் இருப்பதாக தமிழக அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது அது அவர் இல்லை, நான் தான் என்று மலேசிய பெண் முன்வந்து விளக்கம் அளித்ததன் மூலம் அமைச்சர் கீர்த்தனா மீதான சர்ச்சை முடிவுக்கு வந்துள்ளது.